வெல்கம் டு ஜெயா கெம் அகாடமி. யூஜிடிஆர்பி சிலபஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இதற்கான பார்ட்டு 2க்கான வீடியோ. பார்ட்டு 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் நாங்கள் கொடுக்குறோம். அந்த லிங்க் வழியாக பார்ட் 1 வீடியோவை கம்ப்ளீட் பண்ணி பார்த்துடுங்க. இப்போ பார்ட்டு 2ல் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி யூனிட் 4 கொடுத்துருக்குறாங்க. யூனிட் 4ல் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி எத்தனை பார்ட்டாக பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. அதாவது யூனிட் 4ல் இருக்கிற ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை கேசியஸ் ஸ்டேட் ஒன்று, அடுத்தது சாலிட் ஸ்டேட் செகண்ட். கேசியஸ் ஸ்டேட்டில் கேஸ் லா, பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, கேசியஸ் கே லூகாஸ் லா, அவகாட்ரோஸ் லா, 4 லா பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது கைனெட்டிக் தியரி, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். So it's a very important equation, PV equal to N or T. Next, Maxwell distribution. Already Maxwell distribution law நம்ம statistical thermodynamicsல படிச்சிருக்கிறோம். இப்போ Maxwell distribution இதுதான் பேஸ், அதனுடைய கண்டினியூஷன் தான் Maxwell distribution law. Next, molecular velocity. Molecular velocityயை 3 டைப்பில் டிவைட் பண்ணுறாங்க. மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி, நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் வெலாசிட்டி, ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி. ஸோ ஒரு பாலிமர் இருக்குது அப்படின்னா அந்த பாலிமருக்கு நம்ம மாலிகுலர் வெலாசிட்டி கண்டுபிடிப்போம். பாலிமருக்கும் வருது, அது மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டி, ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி. ஸோ இந்த இடத்துல கேஸுக்கும் அதே போல் தான் மாலிகுலர் வெலாசிட்டிஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. ரூட் 3RT/m. கொலிஷன் டயாமீட்டர், கொலிஷன் 2 பைநியூக்ளியர் மாலிகுல் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே கொலைடிங் ப்ராப்பர்ட்டிஸ், கொலைடிங் நடக்கும். அப்போ ஒன்றுக்கு ஒன்று மோதும். அப்படி மோதும் போது அதிலிருந்து என்னவாகும்னா அந்த ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுலாக கன்வெர்ட் ஆகும், ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டமாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்படி வந்து கொலிஷன் ப்ராப்பர்ட்டியில் நடக்கும்போது அதனுடைய கைனடிக்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ கொலிஷன் டயாமீட்டர், இங்கே வந்து அதனுடைய டயாமீட்டர், மீன் ஃப்ரீ பாத், நெக்ஸ்ட் ரியல் கேஸஸ், இன்வென்ஷன் டெம்பரேச்சர், லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸஸ். ஸோ இந்த 10 சப்டாபிக் கொடுத்துருக்குறாங்க கேசியஸ் ஸ்டேட்டில். அடுத்தது சாலிட் ஸ்டேட். இந்த சாலிட் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 14 சப்டாபிக் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்கலாம். கிறிஸ்டல் சிஸ்டம், ஒரு கிறிஸ்டலாக இருந்துச்சுன்னா அது என்னென்ன ஸ்பேஸில் என்னென்ன மாதிரிலாம் அந்த ஷேப் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கியூபிக், டெட்ரகோனல், ஆர்த்தோரோமிக், எக்ஸகோனல், மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக். ஸோ இதெல்லாம் வந்து கிறிஸ்டலுடைய ஷேப். அடுத்தது மில்லர் இண்டிகேட்ஸ், பிரேவிஸ் லேட்டிஸ். இப்போ லேட்டிஸில் ஆக்குப்பையாக இருக்கிறது அந்த ஆட்டம், அது எட்ஜில் இருக்கா, கார்னரில் இருக்கலாம், ஃபேஸில் இருக்கா. ஸோ அந்த ஆட்டத்தை பொறுத்து சேஞ்சஸ் ஆகும், அதனுடைய ஷேப் மாறும். அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது யூனிட் செல்னால் என்ன, சிமெட்ரி வெரி மஸ்ட். கிறிஸ்டலை பொறுத்த வரைக்கும் சிமெட்ரி உண்டு. பிளேன் ஆஃப் சிமெட்ரி, சென்டர் ஆஃப் சிமெட்ரி ஐ நம்ம சொல்லுவோம். ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி, அடுத்தது ரொட்டேஷனல் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. ஸோ நம்ம இன் ஃபியூச்சரில் ஹையர் ஸ்டடீஸில் குரூப் தியரின்னு ஒன்று படிக்கிறோம். ஸோ அந்த குரூப் தியரியில் ஒரு ஆட்டத்துக்கான சிமெட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்குது, ஸோ அந்த சிமெட்ரி ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி தான் அந்த ஆட்டம், அந்த மாலிகூல் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கா, ஆப்டிக்கல் இன்ஆக்டிவிட்டி இருக்கான்னு நம்ம ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் லிங்க் பண்ணி படிப்போம். ஸோ அதில் பேஸ் வந்து நம்ம என்னென்னா இந்த சாலிட் ஸ்டேட்லேயே நம்ம சிமெட்ரினா என்ன அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் ஸ்டடீஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிறிஸ்டல் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பேசிக்காக +2 லெவல்லே நம்ம சோடியம் குளோரைட், சிசிஎம் குளோரைட் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் படிச்சிருக்கிறோம். ஸோ அதே அடிப்படையில் தான் இந்த சிலபஸில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. NaCl ஸ்ட்ரக்சர், சிசிஎம் குளோரைட் அண்ட் ஜிங்க் சல்ஃபைட், 3 ஸ்ட்ரக்சர். அது 3 ஸ்ட்ரக்சர்ஸினுடைய கம்ப்ளீட்டாக அதனுடைய டீட்டெயில்ஸ் முழுமையாக அதை படித்து தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பிராக்ஸ் ஈக்குவேஷன், ரேடியஸ் ரேஷியோ, கிறிஸ்டல் பேக்கிங், சிம்பிள் கியூபிக், பாடி சென்டர் கியூபிக், ஃபேஸ் சென்டர் கியூபிக், எக்ஸ்டர்னல் கியூபிக் பேக். ஸோ எந்த ஷேப்பில் அந்த கிறிஸ்டல் வந்து ஃபார்ம் ஆகுது, கிறிஸ்டல் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது பேக்கிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிறிஸ்டல் டிஃபெக்ட், இந்த டிஃபெக்டில் ஸ்காட்டி, ஃப்ராங்கல், இண்டஸ்ட்ரியல் டிஃபெக்ட், இது ரொம்ப முக்கியமானது.
அதாவது படிக்க குறைபாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு படிக்கம் வந்து ஒரு கம்ப்ளீட் ஷேப்பாக இல்லாமல் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு டிஃபெக்ட் இருக்கும். 100% பியூரிட்டி கம்ப்ளீட்டாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா அந்த டிஃபெக்டை நம்ம வந்து டினோட் பண்ணணும். அது என்ன டைப் ஆஃப் டிஃபெக்ட் அப்படின்னு. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து கிறிஸ்டலை பொறுத்த வரைக்கும் மேஜராக இந்த 3 டிஃபெக்ட் நம்ம வந்து படிக்கிறோம். ஸ்காட்டி அண்ட் ஃப்ராங்கல், இண்டஸ்ட்ரியல். நெக்ஸ்ட்டு செமிகண்டக்டார். செமிகண்டக்டாரில் இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டார் அப்படின்னு நம்ம 2 டைப் இருக்குது. பி டைப் அண்ட் என் டைப் ஆஃப் செமிகண்டக்டார். ஸோ இதுதான் யூனிட் 4. நெக்ஸ்ட்டு யூனிட் 5. யூனிட் 5 தெர்மோடைனமிக்ஸ், கெமிக்கல் கைனடிக்ஸ். ஸோ தெர்மோடைனமிக்ஸ், கெமிக்கல் கைனடிக்ஸை இந்த 2 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ், பார்ட் பியில் கெமிக்கல் கைனடிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ்னால் என்ன? இது வந்து நம்ம +2 லெவலில் 11th இருந்தே நம்ம தெர்மோடைனமிக்ஸ் வந்து கண்டினியூட்டியாக படிக்கிறோம். பேசிக்காக தெர்மோடைனமிக்னுடைய பேசிக் டேர்ம்ஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சிஸ்டம்னா என்ன, சரௌண்டிங்னா என்ன, பவுண்ட்ரி, இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது இன்டென்சிவ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன, ஸ்டேட் ஃபங்க்ஷன், பாத் ஃபங்க்ஷன், ஐசோதெர்மல் அண்டு அடியபெட்டிக். அடுத்தது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இதெல்லாம் வந்து பேஸு. இதெல்லாம் இந்த டேர்ம்ஸ் அதிலிருந்து நம்ம ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ்னால் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, ஹீட் கெப்பாசிட்டி, என்ட்ரோபி. என்ட்ரோபி, என்தால்பி, ஹீட் கெப்பாசிட்டி, இன்டர்னல் எனர்ஜி. எஸ் லா, கிர்ச்சாஃப் லா, செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். நெக்ஸ்ட் கார்னாட் தியரம். கார்னாட் தியரத்தில் என்ட்ரோபி, ஃப்ரீ எனர்ஜி, கெமிக்கல் ஈக்குலிபிரியம், தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், கிப்ஸ் ஃபங்க்ஷன், எல்மாஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே தெர்மோடைனமிக்கில் தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ், தெர்மோடைனமிக்னுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ இதை முழுமையாக வந்து இந்த யூனிட் 5ல் நம்ம கொடுத்துருக்கிற சிலபஸில் நம்ம கம்ப்ளீட்டாக படித்து தெரிஞ்சுக்கணும். அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் கெமிக்கல் கைனடிக்ஸ். கெமிக்கல் கைனடிக்ஸ் ஒரு ரியாக்ஷனுடைய கைனடிக்ஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் கெமிக்கல் கைனடிக்ஸ். ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபீஸிபிளாக, நாட் ஃபீஸிபிளாக, அந்த ரியாக்ஷன் நடக்கிற பார்த்து இது எல்லாமே நம்ம வந்து முழுசாக தெரிஞ்சுக்கிறோம். கெமிக்கல் கைனடிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரேட் லா, ஆர்டர்னா என்ன, மாலிகுலாரிட்டினா என்ன, அப்புறம் ஃபர்ஸ்ட் லா, 0 ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர், 0 ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி 3 வகையான ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பேஸ் வந்து 0 ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர். ஆஃப் லைஃப் பீரியட், ஒரு ரியாக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு 10 செகண்ட் ஆகுது, இல்லை 10 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோன்னா அது 5 மினிட்ஸில் அந்த ரியாக்ஷன்ஸ் எவ்வளோ கம்ப்ளீட் ஆகிருக்கு, எவ்வளோ ஹீல்டு கிடச்சிருக்கு, அந்த அவ்வளோ எடுத்துக்கூடிய அந்த பாதி நேரத்துக்கான டைமை கால்குலேட் பண்ணுறது தான் ஆஃப் லைஃப் பீரியட். ஸோ அப்புறம் ஆக்டிவேஷன் எனர்ஜி வெரி இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜிலேருந்து கேட்குறாங்க. இஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அரினியஸ் ஈக்குவேஷன் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன்ஸ், கொலிஷன் தியரி அண்டு டிரான்சிஷன் ஸ்டேட் தியரி. கெமிக்கல் கைனடிக்ஸ்க்கான சிலபஸ் ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஆனால் இதுக்கு எல்லாமே ப்ராப்ளம் ரிலேட்டடாக எல்லாமே இந்த கெமிக்கல் கைனடிக்ஸும் சரி, தெர்மோடைனமிக்ஸும் சரி, ரெண்டுமே ப்ராப்ளம் மோஸ்ட்லி இந்த டாபிக் இந்த யூனிட்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டிஆர்பியில் ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. நிறைய ப்ராப்ளம்ஸை எடுத்து நீங்கள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ யூனிட் கன்வென்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஸ்டாண்டர்டு டேர்ம்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃப்ளாங்க் கான்ஸ்டன்ட்னா அதனுடைய வேல்யூ என்ன, அவகோட்ரா நம்பர்னால் அதனுடைய வேல்யூ என்ன, இந்த மாதிரி வந்து மெமரைஸ் பண்ணி ஒரு சில வேல்யூஸ்லாம் வந்து மெமரியில் இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து என்ன ஆகுனா ஈஸியாக அந்த ப்ராப்ளத்தை உங்களால் சால்வ் பண்ண முடியும். சிக்ஸ்த் யூனிட் கொலாய்ட்ஸ் அண்டு எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. கொலாய்ட்ஸ் கூழ்மங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி மின்வேதியியல். கொலாய்ட்ஸில் எத்தனை சப்டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது 9 சப்டாபிக் இருக்குது. ஸோ இந்த 9ம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து 2 கொலாய்ட்ஸ் அண்ட் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் 2 யூனிட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது யூனிட் வந்து 6 ஒன்று தான். அதுக்கு கீழே சப் யூனிட்டாக பார்த்தீங்கன்னா 2 டாப்பிக்காக பிரித்து அதில் சப் டாபிக் கொடுத்துருக்குறாங்க. கொலாய்ட்ஸில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த ஜெல் அந்த சால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் அது வந்து நம்மளுக்கு எப்படி ஃபார்ம் ஆகுது, லியோபிலிக் கொலாய்ட்ஸ், ஃபோபிக் ஃபிலிக் அப்படின்னு, அதாவது நீரை வெறுக்கக்கூடியது, நீரை வந்து உறிஞ்சக்கூடியது அப்படின்னு நம்ம தமிழில் படிப்போம். அதுதான் வந்து லியோபிலிக் அண்ட் லியோஃபோலிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனுடைய அஃபினிட்டி, அதனுடைய ஃபார்மேஷன், ஸ்டெபிலிட்டி, ரிவர்சபிலிட்டி எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இது எல்லாமே கொலாய்ட்ஸினுடைய கிளாசிஃபிகேஷன்ஸ். ப்ரிப்பரேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ், பியூரிஃபிகேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ், ஸ்டெபிலிட்டி ஆஃப் கொலாய்ட்ஸ், கோல்டு நம்பர் ரொம்ப முக்கியமானது. இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வருது. அடுத்து ஜெல், எமுல்ஷன், அடுத்து அட்சார்ப்ஷன், அடுத்தது முக்கியமானது லாங்மேயர் அட்சார்ப்ஷன் ஐசோத்தம். இந்த LAI ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து ப்ராப்ளம்ஸும் சரி கொஸ்டின்ஸும் சரி அடிக்கடி ரிப்பீட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்ட் பியில் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி கொடுத்துருக்குறாங்க. எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் எலக்ட்ரோகெமிக்கல் செல்லுனா என்ன, அந்த கால்வனானிக் செல்லை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு சால்ட் பிரிட்ஜ் எப்படி ஃபார்ம் பண்ணணும், இதில் வந்து ஆனோடுனா என்ன, கேத்தோடுனா என்ன அப்படின்னு பேசிக்கான டேர்ம்ஸ் வந்து இதில் வந்து கால்வனானிக் செல்லில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு செல் எப்படி எழுதணும் அப்படின்னு அந்த ரைட்டிங் மெத்தடும் நம்ம சொல்லியிருக்கிறாங்க. செல் நோட்டேஷன் நம்ம சொல்லுவோம், எழுதக்கூடிய மெத்தட். ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் நெர்ன்ஸ் ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து கொஸ்டின்ஸ் வரும். அடுத்தது ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு தான். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸில் ஒரு எலக்ட்ரோடு கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் எலக்ட்ரோட் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட், கலோமல் எலக்ட்ரோட், சில்வர் குளோரைடு எலக்ட்ரோட், சேச்சுரேட்டட் கலோமல் எலக்ட்ரோட். ஸோ இது மட்டும் தான் நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த எலக்ட்ரோடை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுங்க. அடுத்தது செல் EMF, தெர்மோடைனமிக் பேராமீட்டர். ஸோ அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே முக்கியம். ஹைட்ரஜன் ஓவர் வோல்டேஜ், அரினியஸ் தியரி, அங்கே அரினியஸ் ஈக்குவேஷன் நம்மளுக்கு படிச்சிருக்கோம். ஆக்டிவேஷன் எனர்ஜிலாம் கைனடிக்ஸில் படிச்சிருக்கிறோம். இங்கே வர்றது பார்த்தீங்கன்னா அரினியஸ் தியரி, எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் வர்றது அரினியஸ் தியரி. டிபே-ஹக்கல் தியரி, கோல்ட்ராஷ் லா, ஆஸ்வால்டு டைல்யூஷன் லா, பொட்டன்ஷியோமெட்ரிக் டைட்ரேஷனில் படிச்சிருக்கிறோம். பொட்டன்ஷியோமெட்ரிக்னா என்ன, இங்கே பொட்டன்ஷியோமெட்ரிக் டைட்ரேஷன் எப்படி பண்ணுறது அதுவும் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. கிளாஸ் எலக்ட்ரோடு எப்படி யூஸ் பண்ணலாம், கரோஷன் அரித்தல் எப்படி இருக்குது, அதுக்கு அடுத்தது வந்து லாஸ்ட் ஒன் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரோஷன், எப்படி வந்து கரோஷனை தடுக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் யூனிட் 6ல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 6 யூனிட்டு, அதில் 4, 5, 6 இது 3மே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 3 யூனிட்டும் நம்ம வந்து தரவாக படிச்சிடணும். பெஸ்ட் ஆஃப் லக். இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். அடுத்தது யூனிட் 3 பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.